இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சப்படவோ பதற்றப்படவோ தேவையில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார், முழு தகவலை சொல்லுங்க. மேற்காசிய போர் சூழல் காரணமாக தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள 2 நாட்களுக்கு முன்பு உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டதோடு சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விநியோகம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அது மட்டுமல்லாம மத்திய அமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருப்பதாகவும் உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தலைமையில எரிவாயு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை கூட்டமும் நேற்றைய தினம் நடைபெற்றதாகவும், இந்த விவகாரத்துல மத்திய அரசு மேலும் தீவிரமாக கவனம் செலுத்திட நாடாளுமன்ற வளாகத்திலும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தரப்புல ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் தரப்புல தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில பொதுமக்கள் யாரும் அச்சப்படவோ பதட்டம் கொள்ளவோ வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேரத்துல மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்காசிய போர் சூழலை எதிர்கொள்வோம் எனவும் அவர் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.